அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பணி பகிஷ்கரிப்பு இன்று காலை 8 மணி முதல் ஆரம்பமானது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். எவ்வாறாயினும் மகப்பேற்று வைத்தியசாலைகள், சிறுவர் வைத்தியசாலைகள், மகரகம அபேக்ஷா வைத்தியசாலை, சிறுநீரக விசேட பிரிவு, முப்படை வைத்தியசாலை உள்ளிட்ட முக்கிய வைத்தியசாலைகளில் இந்த அடையாள பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படவில்லை. அத்துடன் நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சை சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமது பிரச்சினைக்கான தீர்வினை வழங்க சுகாதார அமைச்சு தலையீடு செய்யாத பட்சத்தில் பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் குறித்த பணி பகிஷ்கரிப்பினால் நோயாளிகள் இன்று சிரமங்களை எதிர்கொண்டனர். எடுத்துக்கிட்டு போலிக்கு வந்து இப்போ நின்றோம். இவ்வளோக்கும் தொஸ்தரம் இல்லை, ஒருத்தரம் இல்லை. அதோடைய தேதி முடிச்சு மறுபடியும் அங்கே குந்தி எடுக்க போகிறோம், தொஸ்தர் வரங்காட்டி பாருங்கள் செய்கிறீங்க. இவ்வளோ வயசு பண்ணாங்க சரியான பேர் சனம் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்கிறீங்க ஆணுக்கு தான் தெரியும். வந்தால் அவசர சிகிச்சையை தவிர வேறு எதுவும் இங்கே நடக்க மாட்டேங்குது. இவ்வளோ மக்கள் வந்து திரும்பிட்டு போகிறாங்க. இப்போ நாட்டில் உள்ள நிலைமை தெரியும் தானேண்ணா. எரிபொருள் பிரச்சனை எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு வாகனத்தில் வந்து எவ்வளோ மக்களுக்கு தெரியல, இங்கே ஸ்டெக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி இது கொஞ்சம் மேலதிகாரிகள் கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்து கொஞ்சம் பொதுமக்களோட நோயாளிகளோட குறைகளை கொஞ்சம் தீர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ். நான் விவேகானகர் தான் வந்தேன். 500 ரூபா காசு ஆட்டோவை கொடுத்து வந்து நின்று பார்த்தேன், சரி வர இல்லை. அதனால் டாக்டர்மார் வரலைன்னு சொல்லி போக சொல்லிட்டாங்க. அதான் இப்போ போய் கொண்டிருக்கேன். சரியான கால் வருத்தம், நடக்க இயலாது. இப்போ நடந்து கொண்டு தான் போகிறேன். நாங்கள் இன்றைக்கு ஸ்ட்ரைக்குண்டு இவ்வளோ பேரையும் காவல் வச்சு நாங்கள் காலையில் 6 மணிக்கு வந்து இன்னும் 10 மணியாக 11 மணியாக போயிட்டு இன்னும் குளிசை கிடைக்கல. எங்களுக்கு இந்த லைனில் நிற்கிறோம். நான் கிளினிக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைய கிளினிக் இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால இங்கே நிறைய பேர் சனங்கள் நிற்கிறாங்க. இன்னும் இந்த கவுண்டர் 3 கவுண்டரில் 2 கவுண்டரை திறந்துருக்காங்க. கியூவில் நீண்ட நேரமாக மக்கள் காவல் காத்துட்ருக்காங்க. இது இந்த வைத்தியசாலை நிர்வாகத்தின் சரியான பிள்ளைன்னு சொன்னால் இன்னும் ஒரு கவுண்டரை திறந்து வந்து இந்த சனங்களுக்கு குயிக்காக இந்த தங்களுடைய சேவைகளை செய்திருக்கலாம் என்று என்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறேன். டாக்டர் நாட்டு ஸ்ட்ரைக்காலும் பாதிக்கப்பட்டது மக்கள்லாம். ஆகவே இந்த மக்களுக்குரிய சேவைகளை செய்வதற்கு நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கணும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி கருத்து வெளியிட்டார். வெளிநோயாளர் பிரிவில் சில வீழ்ச்சியை அவர்களால் இன்று ஏற்படுத்த முடியும். இருப்பினும் பாரியதொரு பணி பகிஷ்கரிப்புக்கு செல்லும் அளவுக்கு அவர்களுக்கு பலமில்லை என்பதே எமக்கு புரிகின்றது. விசேடமாக கடந்த சில மாதங்களை பார்க்கும் போது அவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். இருப்பினும் அதிகளவான வைத்தியர்கள் இதில் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே இதுவும் அவ்வாறான ஒன்றாகவே அமையும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். உள்ளக பயிற்சி காலம் என்பது உண்மையில் ஒரு பயிற்சி காலமாகும். அந்த பயிற்சிக்கு பின்னரே நாம் ஆட்களை இணைத்துக் கொள்கின்றோம். அப்போது அரசாங்கத்தில் வெற்றிடங்கள் தொடர்பில் ஆராய்ந்து நமது சேவையின் தேவைகளுக்கு ஏற்ப அதனை திட்டமிடுகின்றோம். இந்த நியமனங்கள் என்பது புதிய நியமனங்களாகும். புதிய நியமனங்களை வழங்குவதற்கு நடைமுறை ஒன்றுள்ளது. அந்த பட்டியலை எவ்வாறு தயாரிப்பது என்பதற்கு அரசு சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட முறை ஒன்று உண்டு. அதற்கமைய மாகாண மற்றும் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள், வைத்திய பணிப்பாளர்களிடமிருந்து அவர்களின் தேவைகளை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். அமைச்சின் தனிப்பிரிவு ஒன்று இந்த தேவைகளை முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி அந்த பட்டியலை தயாரிக்கின்றது. அந்த பட்டியலை தயாரிக்கும் போது தங்களையும் அதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றே இந்த தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுக்கின்றனர். இருப்பினும் அவ்வாறான தேவை எதுவும் இல்லை. இது இடமாற்ற சபை அல்ல. இது நேரடியாக புதிய நியமனங்களை வழங்கும் ஒரு செயற்பாடாகும். அமைச்சின் தேவைகளை கருத்தில் கொண்டே இந்த பட்டியல் தயாரிக்கப்படுகின்றது. ஆகவே இதில் தொழிற்சங்கங்களை இணைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் இவ்வாறான அனைத்து பட்டியல்களையும் தாங்களே தயாரித்து பழகி போயுள்ளனர். உண்மையில் இடமாற்ற சபைகளில் கூட தொழிற்சங்கங்கள் பார்வையாளர்கள் மட்டத்திலேயே இருக்க முடியும். பட்டியல் தயாரிக்கும் அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. இடமாற்ற சபைகளுக்கு நாம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். இருப்பினும் இந்த விடயத்தில் அவ்வாறு அழைப்பு விடுக்க வேண்டிய தேவையில்லை. புதிய வைத்தியர்களை எதிர்வரும் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு நாம் கோரியுள்ளோம். இருப்பினும் தொழிற்சங்கம் அவர்களை விண்ணப்பிக்க வேண்டாம் என கூறியுள்ளது. நாம் உத்தியோகபூர்வமாக விடுத்துள்ள இந்த விண்ணப்ப கோரலில் சட்டவிரோத விடயங்கள் எதுவும் இல்லை. சட்டபூர்வமான நிலையிலேயே விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. விண்ணப்பிக்கும் வைத்தியர்களுக்கு நாம் நியமனங்களை வழங்குவோம். எவரேனும் தொழிற்சங்க நடவடிக்கையாக விண்ணப்பிக்க தவறினால் அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது. වෘත්තීය ක්‍රියාමාර්ගයක් විදිහට අයදුම් කරේ නැතොත් ඔහුට